Hi friends, welcome to Career Tag channel. ECE Common Syllabus Preparation Series. Initially, communication subject relevant topics பார்க்கலாம். Communication system. Communication na something we are going to communicate. The system involved in this communication is called as communication system. So, information ஒரு place இருந்து இன்னொரு placeக்கு நம்ம transmit பண்ண போறோம். So, used to transmit information from one place to another. இந்த communication systemல 5 key components இருக்கு. Source, transmitter, transmission medium, receiver, destination. ஜென்ரலா டே டு டே லைஃப்ல நம்ம என்ன மாதிரி மெசேஜஸ் சென்ட் பண்ணுவோம்? டெக்ஸ்ட், வாய்ஸ், வீடியோஸ். தென் டிரான்ஸ்மிட்டர் வந்து மைக்ரோஃபோன்ஸ், கேமராஸ் தான் டிரான்ஸ்மிட்டர் ஆக்ட் ஆகும். தென் டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்து கேன் பி வயர்ட் ஆர் வயர்லெஸ். வயர்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள். தென் வயர்லெஸ் வந்து ரேடியோ வேவ்ஸ், த ஃப்ரீ ஸ்பேஸ்ல நம்ம யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்றோம். தென் ரிசீவர் வந்து can be a speaker or screens through which we can receive the information which is being sent by the source. So 5 key components வந்து source, transmitter, transmission medium, receiver and destination. Then communication system ஓட broad categories: analog communication system and digital communication system. Analog communication system means continuous waveforms or signals use பண்ண போது communicationக்கு. Digital communication system discrete signals use பண்ண போது communicationக்கு. So continuous waveformsக்கு example வந்து நம்ம sinusoidal wave தான் best example. So இதுக்கு யூஸ் பண்றது வந்து analog modulation. Then discrete வந்து nothing but zeros and ones தான் வந்து discrete. And for discrete communication systemக்கு digital modulation தான் யூஸ் பண்ண போறோம். So what is modulation? Modulationனா என்ன? ஜென்ரலா நம்ம டெக்ஸ்ட் மெசேஜோ வீடியோஸோ டிரான்ஸ்மிட் பண்றப்ப அந்த மெசேஜ் சிக்னலுக்கு ஸ்ட்ரென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்காது. ஸோ அதால லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், அதுக்காக நம்ம கேரியர் வேவை யூஸ் பண்ண போறோம். இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னன்னா, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வாக் பண்ணி போயிடும். பட் லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹெல்ப்போட போவோம். தட் இஸ் பஸ் யூஸ் பண்ணலாம், 2 வீலர்ஸ், 4 வீலர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி இந்த மெசேஜ் சிக்னல்ஸ் வந்து கேரியர் வேவ்ஸை யூஸ் பண்ண போகுது. அதுக்கு வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் மாடுலேஷன்னா என்ன? வேரியேஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேரியர் இன் அக்கார்டன்ஸ் வித் மாடுலேட்டிங் வேவ். மாடுலேட்டிங் வேவ்னா மெசேஜ் சிக்னல். மெசேஜ் சிக்னலுக்கு இன்னொரு பேர் வந்து பேஸ் பேண்ட் சிக்னல். இங்க கேரியர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கேரியர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றது ஆம்ப்ளிடியூட், frequency and phase of the carriers தான். ஜென்ரலா அப்ப மாடுலேஷன் பார்த்தாச்சு. இப்ப டிமாடுலேஷன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் மாடுலேஷன் தான் வந்து டிமாடுலேஷன் சொல்றாங்க. ஸோ இதுக்கான பிளாக் டயக்ராம் இங்க ஷோ பண்ணியிருக்காங்க. இது வந்து அதுக்கான ப்ராசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ மாடுலேட்டர்ல என்ன இன்புட்டை நம்ம கொடுப்போம்? மெசேஜ் சிக்னல்ஸும் சைனசாய்டல் கேரியர் வேவும் கொடுப்போம். இந்த ரெண்டுமே மாடுலேட் ஆகி நமக்கு மாடுலேட்டட் வேவ் அவுட்புட்ல வரும். இந்த மாடுலேட்டட் வேவ் தான் வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியம் வழியா டிரான்ஸ்மிட் ஆகி சேனல் அவுட்புட் வந்து ரிசீவ் ஆகும். தட் இஸ் அவுட்புட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் மீடியம். அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் அது வழியா டிராவல் ஆகுறப்ப நாய்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் அந்த இடத்துல அக்கர் ஆகும். அப்ப சேனல் அவுட்புட்ல நாய்ஸும் வந்து அதுல ஆட் ஆன் இருக்கும். ஸோ அப்ப டிமாடுலேட்டர் என்ன பண்ணும்? சேனல் அவுட்புட்ல இருக்கிற நாய்ஸ் அண்ட் கேரியர் வேவ் அண்ட் ஒரிஜினல் சிக்னல் இருக்கும். அதுல ஒரிஜினல் சிக்னலை மட்டும் அது எஸ்டிமேட் பண்ணி ரெக்கவர் பண்ணி தரும் டிமாடுலேட்டர். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாடுலேட்டர் அண்ட் டிமாடுலேட்டரோட ஒரு ஓவர்வியூ. ஸோ இது வரைக்கும் பார்த்ததோட ஓவரால் சம்மரி பார்த்துடலாம். கம்யூனிகேஷன் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். 5 key components பார்த்தோம். Source, transmitter, transmission medium, receiver, destination. Then 2 broad categories of communication system: analog communication system, digital communication system. What is modulation? We are going to use carrier waves for the modulation, which usually have higher frequencies. The modulating wave is also known as baseband signal or message signal.
then demodulation is nothing but the reverse process of modulation is called demodulation. Next sessionல analog modulation டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் ஆர் கான்செப்ட்ஸ் வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் கேரியர் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.